ஒரு கடலோர கிராமத்துல வாழ்ந்து வர்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த அண்ணனும் தம்பியும் குடும்ப வறுமைக்காக ஒரு நாள் இரவு கடல்ல கடத்தல்காரர்களுடன் சேர்ந்து வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ எதிர்பாராம வந்த புயல்னால அவங்க போன படகு கடல்ல கவிழ்ந்துடுது. அப்ப 2 பேரும் எப்படியோ கடல்ல இருந்து தப்பிச்சு ஒரு தனி தீவை அடையிறாங்க. ஆனா அந்த தீவுல அவங்க சந்திச்சது நவீன மனிதர்களுடைய வாடையை பிடிக்காத காட்டுவாசிகள். அது மட்டும் இல்லாம இன்னும் பல மர்மங்கள் அந்த தீவுல நிறைஞ்சிருக்குது. 2 பேரும் அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அங்க என்னவெல்லாம் நடந்தது, வாங்க கதையில பார்க்கலாம். தம்பி, நமக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குடா. இனிமேல் நமக்கு எப்பவும் நல்ல காலம்தான். அண்ணா, நீ ஏற்கனவே சொன்ன இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. சத்தம் போடாத, அம்மா கேட்டா அழ ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்கடான்னு சொல்லு. வேற வழியே இல்லடா. நீ தைரியமா இருக்கணும். அண்ணா உன்னை பாத்துக்குவேன், சரியா? சொல்லிட்டே பரபரப்பா வெளியேறினான் குமார். அவன் போன திசையை பார்த்துட்டு இருந்தான் பிரபு. இவங்களுடைய குடும்பம் கடலோர கிராமத்துல இருக்கு. அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலயே அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாரு. அப்போ குமாருக்கு 8 வயசுதான், பிரபுவுக்கு 5 வயசு. அப்பா இறந்த பின்னாடி அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 2 பேரையும் காப்பாத்தினாங்க. ஆனா அது 3 பேருக்கும் 3 வேலை சாப்பாட்டுக்கு பத்தல. குமார் தான் அம்மா கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சான். கொஞ்சம் குடும்பம் வறுமையிலிருந்து மீண்டது. ஆனாலும் படிக்கணுங்கிற எண்ணமே 2 பேருக்கும் வரல. சாப்பாடு சாப்பிட்டாலே பெரிய சாதனை தான், இதுல எங்க படிக்கிறது? இப்ப குமாருக்கு 17 வயசு. கொஞ்சம் வெளியாள் பழக்கமெல்லாம் அதிகம்தான். அப்படித்தான் பீட்டர் கிட்ட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவனும் இவங்களை பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறான். இப்போ கடத்தல் கும்பல்ல வேலை செய்ய சேர்த்து விட்டுருக்கான். இன்னைக்கு தான் முதல் நாள். குமார் தைரியமா இருந்தாலும் பிரபுவுக்கு இன்னும் பயமா தான் இருந்துச்சு. அம்மாவையே பாவமா திரும்பி பார்த்துட்டு போனான். பாவம், இவங்களை விட்டா அவங்களுக்குன்னு யார் இருக்காங்க? ஆனாலும் இந்த வறுமை, இனிமேலாவது நல்லா இருக்க மாட்டோமாங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பி ஓட வச்சது. நடுராத்திரியில கடலை பார்த்து. அதுவும் அந்த படகும் வந்துருச்சு. இவன மாதிரியே இன்னும் சில இளம் வயது பையங்க எல்லாரும் ஒருவரையொருவர் பார்த்தாங்க. நம்மள மாதிரி நிறைய பேரானு அவங்களுக்கே ஆச்சரியம். ஒரு பக்கம் நிம்மதி என்னன்னா, ஒரு கூட்டமா தான் வந்திருக்கும், ஒருவருக்கொருவர் உதவிக்கலாம். படகு வேகமா கிளம்பியாச்சு. இரவு நேரத்துல கடலை ஏற்கனவே நிறைய தடவை ரசிச்சு பார்த்திருந்தாலும் இப்ப அப்படி இல்லை. பயத்தையும் பதட்டத்தையும் மட்டுமே கொடுக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள படபடப்பா இருந்துச்சு. இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போறதுக்குன்னே மைக்கேல்னு ஒருத்தன் வந்திருந்தான். ஆளே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான். 6 அடி உயரம், பார்க்கவே பயமா இருந்தான். எப்படியோ ஒரு பெரிய கும்பல்ல சிக்கிட்டோமோன்னு நினைச்சு குமாரும் பிரபுவும் வருத்தத்துடனே பயணத்தை தொடர்றாங்க. நடுக்கடலை படகு நெருங்கிட்டு இருந்த நேரம் அலைகள் வித்தியாசமா எழுது. படகு நிதானமாவே இல்ல. பிரபுவும் குமாரும் ஆளுக்கு ஒரு புறமா இருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிருந்தாங்க. குமார் எப்படியோ நிதானிச்சு பிரபுவுடைய கையை பிடிக்கிறான். இந்த அலையுடைய வேகம் யாரையும் சும்மா விட போறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. குமாரும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, பிரபுவை காப்பாத்திடணும்னு மனசுல நினைச்சிட்டு அவனை கட்டி அணைக்கிறான். அலைகளுடைய ஆரவாரத்துல படகு ஒரு பெரிய சுழல்ல சிக்குது. என்ன ஆனாலும் குமார் பிரபுவை விடவே இல்லை. கடைசியில் படகு கவிழ்ந்துடுச்சு. படகுல வந்த எல்லாரும் ஆளுக்கு ஒருவரா கடல்ல வெவ்வேறு பக்கத்துக்கு இழுத்து செல்லப்பட்டாங்க. குமார் தன் பிடியிலிருந்து பிரபுவை விடவே இல்லை. பிரபு அண்ணா அண்ணான்னு கத்துறான். கொஞ்ச நேரத்துல குமாருடைய கைப்பிடியில் இருக்கிறோங்கிற தைரியத்துல எப்படியாவது கொஞ்சம் தத்தளிச்சு மேலே எழும்ப முயற்சி பண்றான். 2 பேரும் சுழல்ல இருந்து மீண்டு கொஞ்ச தூரம் வந்துட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கரும்பாறை கண்ணுல படுது. 2 பேரும் தப்பிச்சிடுவோங்கிற முழு நினைப்பு வந்தவங்களா அந்த பாறையை நோக்கி வேகமா நீந்தி போறாங்க. கடலோடு நடந்த பெரிய யுத்தத்துல 2 பேரும் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோ பாறையையும் நெருங்கிட்டாங்க. பாறைக்கு மேல கைய வச்சான் குமார். வேகமா ஏறி மேல உட்காந்துட்டான். பிரபுவையும் இழுத்து மேல விட்டான். உலக வாழ்க்கையை பத்தி எதுவுமே தெரியாத வயசுல அப்பா இறந்த போது அம்மா கிட்ட போய், அம்மா நான் இருக்கேன்,
நான் தம்பிய பாத்துக்குவேன்னு அவன் சொன்னதை இதுவரை காப்பாத்தி இருக்கோங்கிற ஒரு பெருமிதம் அவங்கிட்ட இருந்துச்சு. மூச்சு வாங்கி பேச முடியாம அப்படியே 2 பேரும் பாறையில சாஞ்சாங்க. கும்மிருட்டுல கரும்பாறையில நிம்மதியா படுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு பெரிய சலசலப்பு சுத்தி வர கேக்குது. எழுந்து உட்கார்ந்து 2 பேரும் சுத்தி பார்த்தாங்க. கொஞ்ச தூரத்துல மரங்கள் தெரிஞ்சது. கடலுடைய கரைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா பிரபு. குமார் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளார அந்த இடமே அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வு, ஏதோ பூகம்பம் தான் வந்துருச்சுன்னு 2 பேரும் நினைச்சாங்க. சுத்தி வர எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தாங்க. அப்போ வித்தியாசமா ஒரு சத்தம் விண்ணை பிளக்கிற மாதிரி கேட்டுச்சு. பல பேர் சேர்ந்து ஓலமிடுற மாதிரி இருந்துச்சு. பிரபு ரொம்பவுமே பயந்தான். அண்ணா, என்ன இது? இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லையே. குமார் கூட கொஞ்சம் அதிர்ந்தே நின்று இருந்தான். அப்போ அந்த கரையில பெரிய பெரிய உருவங்கள் நிழல்ல தெரிஞ்சிச்சு. பிரபு சொன்னான், அண்ணா, அங்க மனுஷங்க இருக்காங்க போல. குமார் சொன்னான், மெதுவா பேசுடா, நல்லா பாரு. அவங்க உயரத்தை பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியல. உட்கார்ந்தான் பிரபு. கொஞ்சம் மறைஞ்சே நிக்கலாம். அப்போ கொஞ்ச நேரத்துல வந்த மின்னல்ல அவங்க உருவங்கள் மின்னி மறைஞ்சது. குமாருக்கு பேச்சே வரல. பிரபு, இவங்க காட்டுவாசிங்கடா. ஐயோ, கடல்ல இருந்து தப்பிச்சு இந்த காட்டுவாசிங்க இருக்கிற தீவுல மாட்டிட்டோம்டா. குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தூரத்துல இருந்து வந்த அந்த சத்தம் விண்ண பிளந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போய் நின்னது. பிரபு கேட்டான், அண்ணா, அவங்க போயிட்டாங்க, இப்போ என்ன பண்றது? குமார் சொன்னான், பிரபு, நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த தீவுக்குள்ள போய் தப்பிக்கிறது தான். அண்ணா, என்ன சொல்ற? இந்த தீவுக்குள்ள போன நாம பிழைக்கவே முடியாது. வேற வழி இல்லடா. இந்த பக்கமா வேற ஏதாவது கப்பல் வந்தாதான் நாம உதவி கேட்க முடியும். அது வரைக்கும் இந்த தீவை தான் நம்பி இருக்கணும். மெதுவா அந்த தீவை அடைஞ்சாங்க 2 பேரும். தீவு படு பயங்கரமா இருந்துச்சு. கடுமையான இருள்ல 2 பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. காட்டுவாசிங்க மிச்சம் மிச்ச சில மாமிசங்களும் கிழங்குகளும் பழங்களும் கீழே கிடந்துச்சு. குமார் மோடி போய் சில பழங்களை மட்டும் எடுத்து வந்து பிரபு கிட்ட கொடுத்துட்டு தானும் ஒன்னை எடுத்து சாப்பிடுறான். பசிக்கு வேக வேகமா 2 பேரும் சாப்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் தீவின் உள்ள போறாங்க. அப்போ ரொம்ப பக்கத்துல ஒரு மரக்கிளை உடையிற சத்தம். 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த இருள்ல 2 ஒளி கண்கள் அவங்கள நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. 2 பேரும் திரும்பி பார்த்த உடனே பயந்து கீழே விழுந்தாங்க. பிரபு கத்துனான். குமார் வேகமா தனக்கு ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு தேடினான். பக்கத்திலேயே ஒரு கூர்மையான கல். அதை எடுத்து குறி பார்த்து அடிச்சான். மேல பட்ட உடனே அந்த உருவம் விண்ணை பிளக்கும் அளவு சத்தம் போட்டுச்சு. வேகமா எழுந்து பிரபுவையும் கூட்டிட்டு ஓட ஆரம்பித்தான் குமார். அதுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டு இன்னும் பல உருவங்களின் சலசலப்பும் கேட்டுச்சு. வேகமா 2 பேரும் ஓடுறாங்கன்னு நினைச்சு ஓடினாலும் துரத்தி வந்த உருவங்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. அப்ப ஒரு இடத்துல காய்ந்த இலைகளுடைய சருகுகளுக்கு இடையே ஓடிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பெரிய மரக்கட்டை தட்டி விட்டு 2 பேரும் ஒரு இடத்துல விழுந்தாங்க. விழுந்த உடனே அந்த இடத்துல இருந்து பெரிய குழிக்குள்ள போறாங்க 2 பேரும். மேலே சில சருகுகள் இவங்கள மூடிருச்சு. துரத்தி வந்தவங்கள்ல ஒருத்தன் ரொம்ப பக்கத்துல வந்து நுகர்ந்து பாக்குறான். ஆனா 2 பேரும் பல அடி ஆழத்துல விழுந்துட்டனால அவங்களுடைய வாசனை கூட மேலே தெரியல. துரத்தி வந்த கூட்டம் திசை மாறுச்சு. கொஞ்சம் அதிர்வு நின்னுச்சு. இப்போ குமார் பிரபுவை பாக்குறான். ரொம்பவுமே பயந்திருந்தான். பாவம், வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் நிம்மதியா இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறோமேன்னு முதல் முறையா கண் கலங்கினான் குமார். பிரபு மெதுவா சொன்னான், அண்ணா, கவலைப்படாத, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குமார் அப்போதான் கொஞ்சம் தைரியமானா. பிரபு, இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்டா. இவங்க கூட்டத்துல நம்ம இங்கேயே இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். சாதாரண மனுஷங்களை விட பல மடங்கு பலசாலியா இருக்காங்க. மிருகங்கள் கூட இவங்களை எதிர்த்து போராட முடியாது. இப்படியும் இந்த குழியில விழுந்து நாம தப்பிச்சிட்டோம். ஆனா எப்படி வெளியில போறது எனக்கே ஒன்னும் புரியலடா. கொஞ்சம் கொஞ்சமா இருள் மறைந்து சூரிய வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. குழியிலேயே அசந்து தூங்கிட்டாங்க 2 பேரும். சூரிய ஒளிப்பட்டு குமார் வெளிச்சம். பிரபு, பிரபு, எந்திரா,
வெளிச்சம் தெரியுது. பிரபு அதிர்ந்து விழிக்கிறான். சுத்தி வர காஞ்ச இலைகளுக்குள்ள 2 பேரும் படுத்திருந்தாங்க. மேலே எவ்வளவு உயரம்னு கூட தெரியல. சுத்தி வர பாக்குறான் குமார். அப்ப ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. கொஞ்சம் தட்டி பார்த்தான். பக்கத்துல இருந்த ஒரு மர கிளையை எடுத்து வேகமா 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த இடிச்சு பார்த்தாங்க. அந்த இடம் இடிஞ்ச உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வழி ஒரு சுரங்க பாதையா இருந்துச்சு. 2 பேரும் பிரமிப்பா பார்த்தாங்க. டேய் பிரபு, நமக்கு வழி கிடைச்சிருச்சுடா, குமார் சத்தமா சொன்னான். ஆனா உடனே குமாருக்கு ஒண்ணு தோணுது. இது தானா வந்த வழி மாதிரி தெரியலடா, எனக்கு என்னமோ தப்பா படுது. காட்டுவாசிங்களுக்கு இத பத்தி தெரியல. அப்போ இதை யாரு பண்ணது? பிரபு கிட்ட சொல்லிட்டே வேகமா ஓட ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த காட்டுடைய இன்னொரு பக்கத்துக்கு வந்தாங்க. அங்க வந்ததும் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. பிரபு கேட்டான், அண்ணா இங்க ஏதாவது கப்பல் வருமா? தெரியலடா பிரபு, இப்பத்திக்கு கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். வா போய் முதல்ல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கலாம். கொஞ்ச தூரம் நடைக்கு பின்னாடி ஒரு சின்ன கூடாரம் தெரிஞ்சது. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணா இங்க மனுஷங்க இருக்காங்க, பிரபு சொன்னான். ஆமாண்டா பிரபு, பாரு ஒரு கூடாரம் இருக்குது, வாடா அங்க போலாம். அந்த கூடாரத்தை நோக்கி ஓடுனாங்க 2 பேரும். கூடாரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உள்ள எட்டி பார்த்தாங்க. யாருமே இல்ல. என்னடா யாருமே இல்ல, குமார் சொன்னான். இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னா, பிரபுவும் மனுஷங்க இருப்பாங்கன்னு நம்பினான். அப்ப 2 பேரும் அங்க பிரெட் பாக்கெட்ஸும் தண்ணியும் இருக்கிறத பாக்குறாங்க. ஓடி போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா இப்ப தானா உயிரே வந்துச்சு, பிரபு சொன்னான். ஆமாண்டா பிரபு, வா பின்னாடி போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களான்னு. அவங்களும் தேடினாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. என்னடா யாரையுமே காணோம், தேடி தேடி அழுத்து போனாங்க 2 பேரும். இருட்டவே ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல ஒரு பாறையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நடு இரவுல இவங்க எந்த வழியா வந்தாங்களோ அந்த வழியா கொஞ்சம் பேர் நடந்து வந்தாங்க. 2 பேரும் சந்தோஷமா எழுந்து வந்தாங்க. பிரபு சொன்னான், நான் அப்பவே சொன்னல யாராவது வருவாங்கன்னு. அப்ப குமார் அவனை தடுத்தான். பிரபு இங்க வாடா. ஏன்னா என்னாச்சு? டே அவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்காங்கடா. அப்ப அவங்க போலீஸா? இங்க எதுக்குடா போலீஸ் வர போகுது? கண்டிப்பா இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னாங்க. அவங்க போற வரைக்கும் அந்த இடத்து பக்கமே வரல. விடியறக்கு முன்னாடி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி வந்த வழியாவே போயிட்டாங்க. கூடாரத்துல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் 2 பேரும் மறுபடியும் அங்க போய் இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்படியே யோசனையோடவே அந்த நாளும் போச்சு. அடுத்த நாள் இரவு 2 பேரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. மறுபடியும் வேறு கும்பல் வந்துச்சு. வியப்பா இருந்துச்சு. தினமும் ஒரு கும்பல் வந்து போகுது, என்ன பண்றாங்க இங்க? கொஞ்சம் கொஞ்சமா கூடாரத்தை நெருங்கி போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல்காரங்க. ஐயோ, இப்படியும் ஒரு வழி இருக்கா? இவ்வளவு ஆபத்தான தீவுல பிசினஸ் நடக்குது. குமாரும் பிரபுவும் பிரமிச்சு நின்னாங்க. ஆனா எப்படி இந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து இவங்க மட்டும் தப்பிக்கிறாங்க? வியப்பா இருந்துச்சு. கண்டுபிடிக்கணும்டா, குமார் சொன்னான். இவங்க வந்த வழியிலேயே திரும்பி போறதுன்னு முடிவெடுத்து நடந்தாங்க. அந்த கூடாரத்திலிருந்து சில ஆயுதங்களையும் அங்க குழியிலிருந்து மேலே ஏற கயிறையும் எடுத்துட்டு போனாங்க. மெதுவா அந்த பக்கத்தை அடைஞ்சவங்க கயிறு வச்சு மேலேயும் ஏறிட்டாங்க. காட்டுவாசிகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். பயத்தோடவே கடற்கரைக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய மரத்துல ஏறி உயரத்துல போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. நடுராத்திரியில தூரத்துல சில படகுகள் வர்றது தெரிஞ்சது. உடனே 2 பேரும் கொஞ்சம் பதட்டமானாங்க. காட்டுவாசிகள் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பிரபு அண்ணன் கையை இறுக்க பிடிச்சிட்டான். அப்போ அந்த கப்பல் கரைக்கு வர்றத பார்த்த உடனே காட்டுவாசிகள் கூட்டம் வேகமா கரைக்கு ஓடுது. அப்போ அந்த கப்பல்ல வந்தவங்க எதையும் அவங்கள பார்த்து வீசுறாங்க. அவங்களும் அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த கூட்டம் இவங்க விழுந்த குடியில இறங்கி போறாங்க. பிரமிப்பா இருந்துச்சு 2 பேருக்கும்.
டே பிரபு, அப்ப இந்த கூட்டம் காட்டுவாசிங்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்கடா. நாம நம்ம ஊர்ல நாய் பூனையெல்லாம் பழக்கப்படுத்துவோம்ல, அது மாதிரிதான். ரொம்ப பெரிய மூலக்காரங்கடா. அந்த பக்கம் கடல்ல வந்தா போலீஸ்ல மாட்டிக்குவாங்க. அதனால இந்த பக்கமா வந்து காட்டுவாசிகளை ஏமாத்திட்டு புது வழியையே கண்டுபிடிச்சு அந்த பக்கம் போய் போதைப் பொருள்ல பதுக்கி வைக்கிறாங்க. அதை இன்னொரு கூட்டம் அதே மாதிரி வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு மூலடா! இப்ப நாம 2 கூட்டம் கிட்ட மாட்டிட்டு இருக்கோம்டா. எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும்டா பிரபு, சொல்லி முடித்தான் குமார். வெச்சக்கண் வாங்காமல் அவனையே பார்த்துட்டு இருந்தான் பிரபு. காலையில விடிஞ்சதும் மரத்துல இருந்து இறங்கினாங்க 2 பேரும். வேகமா அங்க ஏதாவது தப்பிக்க வழி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்போ குமார் சொல்றான், இந்த கடல் வழியா போறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லடா பிரபு. தினமும் நாம பகல்ல இங்க வந்து ஒளிஞ்சிருந்து படகு செய்ய தேவையானதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும். இரவுக்கு முன்னாடியே அந்த பக்கம் போய் கிடைச்சத சாப்பிட்டு தூங்கணும். இப்படியே சில நாட்களும் நகர்ந்துச்சு. கஷ்டப்பட்டு ஒரு சிறிய மரத்தின கட்டில படகு போல ஒரு மிதவைய தயார் பண்ணாங்க. கிளம்புற நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நாளும் வந்துச்சு. பகல்ல விடிஞ்ச உடனே கிளம்பினாங்க. வானமே புதுசா தெரிஞ்சுது. இதை நோக்கி போறோம்ங்கிறது தெரியாம எப்படியாவது தப்பிக்கணுங்கிற முடிவோடு கிளம்பினாங்க. இருக்கிற எல்லா சக்தியையும் ஒண்ணு சேர்த்து கடல்ல கொஞ்ச தூரம் கடந்தாச்சு. ஏதாவது கப்பல் வருமானு பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு இரவு ஒரு பகல் முடிஞ்சு எங்கேயும் ஒரு கப்பல் வர்றது தெரிஞ்சது. அப்பதான் உயிரே வந்துச்சு. அந்த கூடாரத்துல இருந்து கொண்டு வந்த ஒரு சிகப்பு துணியை எடுத்து காமிக்க கப்பல் நெருங்குச்சு. இவங்களை ஏத்திட்டு நகர்ந்தது. எப்படியோ சொந்த கிராமத்தை வந்தடைஞ்சிட்டாங்க. முதல் வேலையா போலீஸ் கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அம்மா இவங்களை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. போனது தப்பான வேலையா இருந்தாலும் கடல் மாதா இவங்களை அனுமதிக்கல. நேர்மையான வழியிலேயே உழைக்கணும்டா பிரபு, குமார் சொன்னான். ஆமாண்ணா, பிரபுவும் முடிவெடுத்துட்டான். அன்று இரவு அமைதியா இருந்துச்சு.